சாணக்கியா சொன்னார், மனச ஆளாதவன் ராஜ்யத்தையும் ஆள முடியாது. நீங்க திறமை இல்லாதவர் அல்ல. பிரச்சனை உங்க அறிவில் இல்ல, உங்க மனச ஆளும் பயத்துல தான் இருக்கு. ஒரு அரசனிடம் சாணக்கியா கேட்டார், தோல்விக்கு காரணம் எதிரியா இல்ல உன் சந்தேகமா? அரசன் சொன்னான், என் சந்தேகம்தான். அப்ப சாணக்கியா சொன்னார், வெளி எதிரியை வெல்ல படை போதும், உள்ளெதிரியை வெல்ல தெளிவு வேண்டும். உங்க வாழ்க்கையில உண்மையான எதிரி வெளியில யாரும் இல்ல, உள்ள ஓடுற நான் முடியாது என்ற சத்தம்தான். சாணக்கியா ஃபார்முலா: தன்னம்பிக்கை சமம் அறிவு பெருக்கல் துணிவு கழித்தல் பயம். அறிவு மட்டும் இருந்தா போதாது, துணிவு இல்லன்னா வெற்றி 0. பயம் அதிகமானா வாழ்க்கை சுருங்கிடும். இன்றே செய்ய வேண்டிய 3 விஷயம். முதல், காலை எழுந்ததும் ஒரு வரி சொல்லுங்க, என் மனசின் ராஜா நான். இரண்டாவது, இன்று ஒரு சின்ன பயத்தை எதிர்கொள்ளுங்க. மூன்றாவது, தோல்வியை எதிரியா இல்ல ஆசிரியனா பாருங்க. சாணக்கியா சொன்னது நினைவில் வைங்க, சிறு அடிகள் சேர்ந்துதான் பேரரசு உருவாகும். இப்ப நீங்க ஒரு முடிவெடுக்கணும். உங்க பயம் உங்கள ஆளுமா இல்ல நீங்க உங்க மனச ஆள போறீங்களா? கமெண்ட்ல எழுதுங்க, என் மனசின் ராஜா நான். நண்பா, வாழ்க்கை கஷ்டம் இல்ல, நம்ம யோசனை தான் கஷ்டம். முடியாதுன்னு நினைச்சா முடிஞ்சிரும், முடியும்னு நினைச்சா வழி திறக்கும். ஒரு நல்ல தாட், ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல வாழ்க்கை. இந்த சேனல் உனக்கு கான்ஃபிடன்ஸ், மோட்டிவேஷன், லைஃப் சேஞ்ச். அதனால லைக் நல்ல வைப்ஸுக்கு, ஷேர் யாருக்கோ ஒரு ஹோப்புக்கு, சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் லெவலுக்கு. மாத்தி யோசி, லைஃப் ஈஸி.